கடல் நீர் முழுவதும் குடிநீராக மாறினால் உலகில் என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் தெரியுமா? வாங்க இதனை பற்றி இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம் பூமியின் பரப்பளவு என்பது கிட்டத்தட்ட 510 மில்லியன் சதுர கிலோமீட்டராகும். இதில் நீரின் அளவு மட்டும் இதில் 2 பங்காகும். பூமியில் கிட்டத்தட்ட 70% கடல் நீரால் சூழப்பட்டுள்ளது. உலகில் 5 பெருங்கடல்கள் உட்பட கிட்டத்தட்ட 50-க்கும் மேற்பட்ட கடல்கள் உள்ளன. இந்த கடல்கள் அனைத்திலும் உப்பு நீர் இருப்பதை நாம் அறிவோம். திடீரென்று ஒரு நாள் பூமியில் உள்ள அனைத்து கடல் நீரும் நன்னீராக மாறியிருந்தால் எப்படி இருக்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள். முதலில் இது உலகின் குடிநீர் பற்றாக்குறையை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான மாற்றமாக தோன்றலாம். ஆனால் இது முற்றிலும் தவறான நம்பிக்கையாகும். இத்தகைய மிகப்பெரிய மாற்றம் கடல்வாழ் உயிரினங்கள், காலநிலை மற்றும் ஒட்டுமொத்த உலகிலும் கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும். பெருங்கடல்கள் திடீரென நன்னீராக மாறினால் பூமியின் நிலை என்னவாகும் என்பதை இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம். ஆக்சிஜன் உற்பத்தியில் சிக்கல் ஏற்படலாம். மனிதர்கள் உட்பட பூமியின் பெரும்பாலான உயிரினங்கள் வாழ்வதற்கு ஆக்சிஜன் அவசியமானதாகும். பூமியின் ஆக்சிஜனில் ஏறக்குறைய பாதியை கடல் பைட்டோபிளாங்டன்கள் உற்பத்தி செய்கின்றன. கடல் நீரின் உவர்ப்பில் ஏற்படும் திடீர் மாற்றம் இந்த நுண்ணிய உயிரினங்களை கடுமையாக பாதிப்பதோடு உலகளாவிய கார்பன் மற்றும் ஆக்சிஜன் சுழற்சிகளையும் சீர்குலைக்கக்கூடும். இது அனைத்து உயிரினங்களுக்கும் ஆபத்தை விளைவிக்கக்கூடும். கடல்வாழ் உயிரினங்கள் பாதிப்படையக்கூடும். பூமி தோன்றிய காலம் முதலே கடல்வாழ் உயிரினங்கள் உப்பு நீரில் வாழ்ந்து வருகின்றன. கடல்வாழ் உயிரினங்கள் உப்பு நீரில் வாழ்வதற்கு ஏற்ப தங்களை தகவமைத்துக் கொண்டுள்ளன. திடீரென நன்னீருக்கு மாறுவது மீன்கள், சுறாக்கள், திமிங்கிலங்கள், பவளங்கள் மற்றும் எண்ணற்ற பிற உயிரினங்களுக்கு கடுமையான மன அழுத்தத்தை ஏற்படுத்தி பெரிய அளவிலான இறப்புகளுக்கு வழிவகுக்கும். உணவுச் சங்கிலியும் வாழ்வாதாரங்களும் சீர்குலையும். கடல்வாழ் உயிரினங்களின் இழப்பு உலகின் ஒட்டுமொத்த கடல்சார் உணவு சங்கிலியையே சீர்குலைக்கக்கூடும். இது மீன்பிடி மற்றும் பிற கடல்சார் தொழில்கள் உட்பட உணவு மற்றும் வாழ்வாதாரத்திற்காக கடலை சார்ந்திருக்கும் கோடிக்கணக்கான மக்களின் வாழ்க்கையில் பாதிப்பை ஏற்படுத்தும். வானிலை மற்றும் காலநிலையில் ஏற்படும் மாற்றம். கடல் உப்புத்தன்மை நீரின் அடர்த்தியை பாதிப்பதோடு முக்கிய கடல் நீரோட்ட அமைப்புகளை இயக்கவும் உதவுகிறது. பல்லாயிரம் ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் இந்த அமைப்புகள் பலவீனமடைந்தாலோ அல்லது நின்றுவிட்டாலோ வெப்பமண்டல மற்றும் துருவப் பகுதிகளுக்கு இடையேயான வெப்பப் பரிமாற்றம் பெருமளவில் மாறக்கூடும். உலகின் சில பகுதிகள் மிகவும் குளிரடையக்கூடும். அதே சமயம் மற்ற பகுதிகள் கடும் வெப்பத்தை எதிர்கொள்ள நேரிடலாம். ஆவியாதல் மற்றும் கடல் வளிமண்டல இடைவினைகளில் ஏற்படும் மாற்றங்கள் மழைப்பொழிவையும் சீர்குலைத்து சில பகுதிகளில் கடுமையான வெள்ளப்பெருக்கிற்கும் சில பகுதிகளில் நீண்டகால வறட்சிக்கும் வழிவகுக்கும். விவசாயத்தில் ஏற்படும் பாதிப்பு. வெப்பநிலை, மழைப்பொழிவு மற்றும் நீர் இருப்பு ஆகியவற்றில் ஏற்படும் பெரும் மாற்றங்கள் விவசாயத்தை மிகவும் கடினமாக்கக்கூடும். பயிர்ச்சேதங்கள் உணவுப் பற்றாக்குறையை மோசமாக்கலாம். அதேவேளையில் நன்னீருக்கான தேவையும் வெகுவாக அதிகரிக்கலாம். எனவே கடல் நீர் நன்னீராக மாறுவது உலகிற்கு அதிக குடிநீரை வழங்குவதோடு மட்டுமல்லாமல் தீவிரமான சூழலியல் மற்றும் காலநிலை சார்ந்த தொடர் சிக்கல்களையும் ஏற்படுத்தக்கூடும். Thanks for watching.